பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சு கேக்கமாச்சு. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க, காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. ரக்ஷா பந்தன். அன்னைக்கு கட்டு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தான். காலையிலே எந்திரிச்சு நல்லா ரெடி ஆகி அவன் செம்மையா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். பூக்களும் நட்சத்திரமும் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா என்னோட உயிர் என்னோட தங்கச்சி. இன்னைக்கு என்னோட கிஃப்ட பார்த்து சிங்கி ரொம்ப சந்தோஷப்பட போறா. அதுக்கப்புறம் நானும் ருசியான நல்ல நல்ல ஸ்வீட் சாப்பிடலாம். நல்லா இருக்கும்ல. அவனோட தங்கச்சி கிட்ட ராக்கி கட்டிக்கிறதுக்காக அவன் ரொம்பவே சந்தோஷமா கீழே இறங்கி போறான். அப்புறம் ஹால்ல பாக்குறான், சிங்கி நார்மலா டிவி பாத்துக்கிட்டு இருக்கா. பக்கத்துல அப்பா உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அம்மா எப்பயும் போலவே கிச்சன்ல நின்னுகிட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன இது, எல்லாரும் இவ்ளோ சாதாரணமா இருக்காங்க. சிங்கி என்னடானா ரெடி கூட ஆகல. அப்புறம் இந்த கிச்சன்ல இருந்து போரிங் உப்மா ஸ்மெல் வருது. அம்மா பூரியும் செய்யல. அப்புறம் சிங்கி பார்த்தா அவ ட்ரெஸ் அப் கூட ஆகல. ஹால்ல எல்லாரும் ஆறாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அவனோட கிஃப்ட மறைச்சு வைக்கிறான். சிங்கி கிட்ட ரிமோட் வாங்கி அவன் சேனலை சேஞ்ச் பண்றான். என்ன நீ போரிங் கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருக்க, வா ஏதாவது மியூசிக் சேனல் பார்க்கலாம். கட்டு, எனக்கு என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் தான் பார்க்க பிடிக்கும். கட்டு மேல கோவமா பேசிட்டு இருந்த சிங்கி இப்ப அவனோட குர்தாவை கவனிக்கிறா. அப்புறம் சிங்கி அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன கட்டு, இவ்ளோ காலையில எப்படி எதுக்காக ரெடியா இருக்க? என்ன வீட்ல அம்மா எந்த பூஜை கூட பண்ணல? இன்னைக்கு பூஜை நாளுதான். என்ன சிங்கி மறந்துட்டியா? ஆனா கட்டு சொன்னதை இக்னோர் பண்ணி சிங்கி அவன்கிட்ட இருந்து ரிமோட் வாங்க ட்ரை பண்றா. என்ன நடந்துகிட்டு இருக்கு கட்டு? அது நல்லதில்ல. ஜிங்கி கார்ட்டூன் பார்க்கட்டும், உன்னோட டர்ன் வரும்போது நீ அப்ப பாரு, சரியா? ஆனா அப்பா, இன்னைக்கு டிவி பாக்குறதுக்கான நாள் இல்லப்பா. கட்டு, எதுவும் பேசாத, அமைதியா உட்காந்து பாரு. ஜிங்கியோட கார்ட்டூன் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் சேனல்ல பாரு, சரியா? யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கட்டு கோவமா அங்கே திரும்பி உட்கார்ந்துடுறா. அப்புறமா சடன் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா? அம்மாக்கு எப்படியாவது ஞாபகப்படுத்திடலாம். அம்மாக்கு ஞாபகம் வந்துடும் ஈஸியா. இன்னைக்கு என்ன நாளுன்னு அம்மா புரிஞ்சுப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போதும், அப்புறம் அம்மா எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் கட்டு டைனிங் டேபிள் மேல இருந்த ஒரு குட்டி கயிறை எடுத்துக்கிட்டு கையில கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கிச்சன்ல இருக்க அம்மா கிட்ட போறான். மம்மி, மம்மி இங்க பாருங்க, இந்த கயிறு, இது கொஞ்சம் ஓபன் பண்ணுங்களா, என்னால முடியல. கட்டு சொன்னதை கேட்ட உடனே அவங்க அம்மா கட்டு கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் கட்டுவை பார்த்து சொல்றாங்க, அட என்ன கட்டு இதெல்லாம்? தினமும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற. யாராவது கயிறு எப்படி கட்டிப்பாங்களா சொல்லு? ஆ மம்மி, நீங்க சொல்றது சரிதான். எப்படி கயிறு எல்லாத்தையும் கட்டக்கூடாது. சரி வாய மூடு, பேசாத சும்மா. நான் போய் சிசர்ஸ் கொண்டு வரேன். அம்மா கட்டுவ பேசவே விட மாட்டாங்க. அவங்க அங்கிருந்து போய் சிசர் கொண்டு வந்து அந்த கயிறை கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டு ரொம்பவே சோகமா இருக்கான். அட இப்ப என்ன பண்றது? இந்த ஐடியா கூட ஃப்ளாப் ஆயிடுச்சு. வீட்ல என்னடானா யாருக்குமே ராக்கின்னு ஞாபகமே இல்ல. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். ஐடியா! மோன்டி மற்றும் பண்டிய கண்டிப்பா இன்னைக்கு கூப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா ராக்கி ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த ராக்கிய பார்த்ததும் இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாளுன்னு சொல்லி. கட்டு அவனோட லேண்ட்லைன்ல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றான். ஹாய் பண்டி, மோண்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு வா. நாம எல்லாரும் சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாடலாம். வீட்ல போர் அடிக்குது. ஓகே கட்டு, நான் மாண்டியை கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரத்திலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கட்டுவோட வீட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் கட்டு ஷாக் ஆயிடுறான். அவங்களோட கையில கூட ராக்கியே இல்ல, நெத்தில குங்குமம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. கட்டு ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே மாண்டி மற்றும் பண்டி 2 பேருமே கட்டுவ கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாஸ்கெட் பால் விளையாண்ட அப்படின்னா பால் வேற எங்கேயோ போயிடும். நீ விளையாடணும்னு ஆசைப்பட்டா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. நீங்க வந்தது நல்லதா போச்சு.
இவன் இப்பயாவது என்ன ராமா டிவி பார்க்க விடுவான். இவனை விளையாட கூட்டிட்டு போயிடுங்க. நான் பாஸ்கெட் பால் விளையாட வரல, நீங்க 2 பேரும் போங்க, நான் வர மாட்டேன். உனக்கு விளையாட விருப்பம் இல்லை அப்படின்னா நீ ஃபோன் பண்ணி எதுக்காக வர சொன்ன? எங்க வீட்லயே நாங்க இனிப்பை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம்ல. அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுவோட வீட்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி நடந்துகிட்ட கட்டுவ பார்த்து அவங்க அப்பா கட்டுவ கூப்பிட்டு கட்டு கூட இப்படின்னு சொல்றாரு. கட்டு செல்லம், என்னாச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு விளையாட விருப்பம் இல்லைனா நீ எதுக்காக அவங்கள வர சொன்ன? இது நல்ல விஷயம் இல்லப்பா. எல்லாரும் அவங்க வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்வீட் சாப்பிடுறாங்க, நல்ல நல்ல சாப்பாடு. ஆனா நம்ம வீட்ல மட்டும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓ, அப்ப இதுக்கு தான் நீ இவ்ளோ வருத்தப்படுறியா? அட, இன்னைக்கும் அதே போரிங்கான பிரேக்ஃபாஸ்டா? நீங்களும் மறந்துட்டீங்க, நானும் மறந்துட்டேன். இன்னைக்கு அப்பா அப்படி சொன்னது அவன் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அவன் நினைக்கிறான், அதாவது அப்பாக்கு ராக்கி இன்னைக்கு என்ன ஞாபகம் வந்துடுச்சுன்னு. அப்புறம் என்னாச்சுன்னா, இன்னைக்கு கட்டுவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சாப்பாடு என்னன்னு தெரியுதா? இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை தருவேன்னு சொன்னியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அட ஆமால, சாரி கட்டு, என்ன மன்னிச்சிடு, நான் உன்னோட ஃபேவரட் டிஷ் பண்றேன். மகனே கட்டு, இப்போ உன் மூட சரி பண்ணுப்பா. கட்டுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அப்ப அவன் யோசிக்கும் போது அங்க டிவி டேபிள் மேல இருந்த பழைய ஆல்பமா அவன் பாக்குறான். அத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஐடியால எல்லாருக்குமே கண்டிப்பா இன்னைக்கு ராக்கின்றது ஞாபகம் வந்துரும். அதுக்கப்புறம் அவன் ஓடி போறான். அதுக்கப்புறம் அந்த ஆல்பமை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு திரும்பி வரான். அம்மா அம்மா, ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே நாம இந்த பழைய ஆல்பம் பார்க்கலாம், செம்மையா இருக்கும்லமா? சரிடா கட்டு, என்ன இன்னைக்கு பழைய ஆல்பம் எல்லாம் கொண்டு வந்திருக்க? என்ன விஷயம் இன்னைக்கு? சிங்கி இங்க வா, இங்க பாரு சிங்கி, இது பழைய திவாலி போட்டோ. அப்புறம் இத பாத்தீனா இது நம்மளோட ஹோலி போட்டோ. அப்புறம் இந்த போட்டோ பழைய ராக்கி. பாத்தியா? கட்டு போன வருஷம் நடந்த ராக்கி போட்டோ காட்டுறதுக்கு முன்னாடியே சிங்கி அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டு வா. அத பார்த்த உடனே அவன் இன்னுமே அப்செட் ஆகி உட்காந்துடுவான். இன்னைக்கு கண்டிப்பா என்னோட நாள் ராக்கி கட்டிக்காமலே போயிடும் போல இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல அவனுக்கு சரியா ஒரு சத்தம் கேக்குது. அது கேட்டதும் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பூக்களும் நட்சத்திரமும் ரொம்ப அழகா இருக்கும். கோடியில ஒரு தன்னா என்னோட அண்ணா. வாழ்க்கை முழுவதும் நாங்க சேர்ந்து இருக்க போறோம். கட்டு அவனோட தலைய தூக்கி பாக்குறானோ இல்லையோ, அப்ப சிங்கி அவனோட முன்னாடி இருக்கா. அதுவும் கையில ஆரத்தி தட்டோட, கட்டுவோட ஃபேவரட் ஸ்வீட்டோட. அத பார்த்ததும் அவனோட கண்ணுல ஒரு சந்தோஷம், அப்புறம் முகத்துல அந்த ஸ்மைல். சிங்கி, உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா? அட, நான் மறந்தாதானே, சும்மா உன்கிட்ட விளையாடினேன். இது எல்லாமே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், என்னோட அண்ணாக்கு. சர்ப்ரைஸா? ஆமாங்கட்டு, சிங்கி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அவளோட பிளான்ல எங்களை கூட அவ இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா. அப்புறம் அதுக்காக தான் நாங்க எல்லாருமே இன்னைக்கு ராக்கின்றது மறந்துட்ட மாதிரி நாங்க எல்லாருமே நடிச்சோம். ஆமா, உன்னோட முகத்துல சிரிப்பு பார்க்கறதுக்காக தான் நாங்க இவ்ளோ நாடகம் போட்டோம். அது தெரியுமா உனக்கு? சொல்லு, எப்படி இருக்கு எங்களோட சர்ப்ரைஸ்லாம்? அப்புறம் சிங்கி ரொம்பவே சந்தோஷமா ராக்கிய கட்டுறா. அதுக்கப்புறம் ஸ்வீட்டை ஊட்டுறா. சரி, அப்ப என்னோட கிஃப்ட் எங்க? கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? நான் கிஃப்ட் கொண்டு வரதே மறந்துட்டேன். அந்த வார்த்தை கேட்ட உடனே சிங்கி ரொம்பவே சோகமாயிடுறா. அவ அப்படி கவலையா உட்கார்ந்த உடனே கட்டு அங்கிருந்து ஓடி போய் அவரோட கிஃப்ட் கொண்டு வரா. அப்புறம் கொடுத்துட்டு சொல்றா, இதான் என்னோட சர்ப்ரைஸ். அப்புறம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கி அவங்களோட ரக்ஷா பந்தனை செலிப்ரேட் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.